உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. சென்னை புரசைவாக்கம் அக்ஷயா ஹோட்டலில் MP மேன் பவர் சர்வீஸ் மற்றும் புரசை கெல்லிஸ் அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் நேற்று மாலை இஃப்தார் நோன்பு திறப்பு நடந்தது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக திரைப்பட இயக்குனர், நடிகர், திரைக்கதை நாயகர் K. பாக்யராஜ், திரைப்பட இயக்குனர், புரட்சி வசனகர்த்தா லியாகத் அலிகான், குடும்ப திரைப்பட இயக்குனர் கலைமாமணி, திரைப்பட நடிகர் V. சேகர், பூவிலங்கு மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து துவா ஓதப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைவரும் நோன்பு திறந்தனர். இந்நிகழ்ச்சியில் தங்கமணி அந்தோணி, டாக்டர் V. பஷீர் அகமது, சமூக ஆர்வலர், உரிமையாளர், மெகா டிஜிட்டல் ஷைன் ராஜ்குமார், ஜியாவுதீன், N. சீனிவாசன், ஆதம்பாக்கம் MS மஹால், AP சிவகுமார், செல்வராஜ், ஷேக் பரீது, ஸ்ரீ APS ரியல் எஸ்டேட், ஹோட்டல் சரவணபவன், டாக்டர் R. பன்னீர்செல்வம், சிவா, J. ஜலால் முகமது, R. செல்வம், நவீன் ஃபைன் ஆர்ட்ஸ், கேம்டெக், CCTV, ஜின்னா, A. குருசாமி, BSNL, ஏகாம்பரம், ADP ஃபவுண்டேஷன் அண்ட் ஓம்ஸ், புரசை கெல்லிஸ் வியாபாரிகள் சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் அண்ட் நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியை MP மேன் பவர் சர்வீஸ் M. பீர் முகமது நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். அவர் என்னுடைய நிகழ்ச்சிக்கு சரி ஊருக்கெல்லாம் வந்திருக்கிறாரு. அன்பானவர் அண்ணன் பூவலுக்கு மோகன் சில வார்த்தைகள் ஒன்று முன்னாள். நோன்பு திறத்தல் நல்ல வெற்றிகரமாக நம்ம எல்லாரும் எல்லா நலம் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் நல்லாவே வேண்டிக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கும் பாக்யராஜ் சார், லியாகத் சார், அவங்க இந்த நம்ம நோன்பு திறப்பு விழாவை ரொம்ப சிறப்பு படுத்துறதுக்காக அவங்களுடைய டைம் எல்லாம் ஒதுக்கிட்டு இங்கே வந்தது நிச்சயமாக ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். நம்ம அனைவருக்குமே ஒரு பெருமைக்குரிய விஷயம். அது அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிறப்பான இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக பீர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் கூடவே கோவிலுக்கு மோகன் அவர்கள், லியாகத் அலிகான் அவர்கள், இவங்கெல்லாம் ரெகுலராக வந்து கலந்துக்கிறவங்க. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அவர் பேசும்போது சொன்னார் புரட்சி தலைவரை பற்றி. பக்கத்து வீட்டுக்கார பசியோடு இருக்கும்போது நம்ம வயிறார சாப்பிட்றோம்னா அதே சரியில்லை, அதே ஒரு பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எவ்வளோ இருக்குதோ அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் அடுத்தவங்களோட ஷேர் பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறதெல்லாம் இது அவர் சொன்ன மாதிரி புரட்சி தலைவர் மனசில் எப்படி ஆழப்பறிஞ்சதோ தெரியல. நம்ம வீட்டில் உர வச்சுட்டு தைரியமாக அடுத்த வீட்டில் அரிசி வாங்கிறதுக்கு போகலான்னா அதுக்கு ஒரே வீடு எம்ஜிஆர் வீடு தான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ விமர்சனம் பண்ணுவார் எம்ஜிஆர் அவர்களை பற்றி. அரசியல் ரீதியாகவும் சரி, சினிமா ரீதியாகவும் சரி. ஆனால் அவர் சொன்ன இந்த வார்த்தை, உண்மையான வார்த்தை என்னடான்னா, உலை வச்சுட்டு நம்பி அரிசி கேட்டு போகிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே வீடு எம்ஜிஆர் வீடு தான் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி விஞ்ஞான மேதை JD நாயுடு கூட அடுத்தவங்க பசிக்கு போகிறதுல ஆண்டவனோட ஸ்பீடாக இருப்பார் அப்படின்னு சொல்லி JD நாயுடு எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்லும்போது அவரும் சொல்லியிருப்பார். ஸோ பசி அப்படிங்கிறதும் அடுத்தவர்களுக்கு மனித நேயத்தோட அந்த பசியை போக்குறது அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு சமாச்சாரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் மனசுக்குள்ள இருக்கக்கூடியது. அதனால் இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சியில் நம்ம எல்லாரும் அடுத்தவங்க பசியை போகிறது முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணிட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த விழாவில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு கூட என் கடையில் கார்மெண்ட்டில் பூர்ணிமா கிட்ட வேலை பார்க்கறதுல 9 பேர், அதில் 2 பேர் மட்டும்தான் நோன்பு இல்லை, 7 பேர் நோன்பு இருக்கிறாங்க. 6 மணிக்கு கரெக்டாக பூர்ணிமா சொல்லிட்டு இருந்தது, தண்ணி கூட குடிக்காமல் அவங்க 7 பேர் வேலை பார்த்துருக்காங்க, 2 பேர் மட்டும்தான் நோன்பு இல்லை, 7 பேர் நோன்பு இருக்காளுங்க அப்படின்னு சொல்லி நேற்று இன்னைக்கு கூட காலையில் பேசும்போது பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ சிறப்பான நிகழ்ச்சி கலந்துக்கிட்டு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம். சேர்க்கல் உறுப்பினராக இருக்காரு எங்கள் சங்கத்தில். அவ்வளோ ஆக்டிவாக ஒர்க் பண்ணுவார். எங்கள் சங்கத்தில் நாங்கள் அப்படி நடக்கும் முன்னாடியே அவர் முன்னாடி போயிடுவார். அப்போ எவ்வளோ ஃபாஸ்டாக இருப்பார். அவரால் எங்கள் சங்கத்துக்கு தான் மட்டும் உண்மையிலேயே ரொம்ப பெருமை. ரெண்டாவது
மேடையில் வீட்டிற்கும் பாசமிகு பாக்கியராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த புரசை கெல்லிஸ் வியாபார சங்கம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இஃப்தார் நோன்பு மற்றும் மேடையில் வீட்டிற்கு லியாத் அலிகான் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا غفور رحيم. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام. حينا ربنا بالسلام وغفرنا دار السلام. تبارك ربنا وتعاليت يا ذا الجلال والإكرام. سلام قولا من رب رحيم. وامتاز اليوم أيها المجرم وفتح قريب وبشر المؤمنين. فويل للذين كفروا من يومهم الذي هو عنه تشاء. வீர் முகமது அவர்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவியாக இருக்கிறது அப்படிங்கிறது புரசை அண்ட் கெல்லிஸ் வியாபாரிகள் சங்கம். அவர் என்கிட்ட சொல்லும் போதே அவங்க தான் எனக்கு எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி என்னை பற்றி அவர் அதிகமாக பேசிட்டு இருப்பார். அதே மாதிரி இங்கே வரும்போதெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த எனக்கு இருக்கிற வியாபாரிகள் சங்கம் சேர்ந்தவங்க எனக்கு எல்லா உதவியும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தாங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமான நன்றி தெரிவிச்சு. ரொம்ப நன்றி சார்.